செம்பருத்தி டீ போடுறதுக்கு முதல்ல செம்பருத்தி பூ, அதாவது ஒத்த செம்பருத்தி பூ தாங்க நமக்கு வேணும். அடுக்கு செம்பருத்தி பூ இதுக்கு செட் ஆகாது. 3 பேருக்கு டீ போடுறதுக்கு ஒரு 5 பூ மட்டும் நான் பறிச்சிருக்கேங்க. பூல இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துட்டு அந்த பூவை மட்டும் பிச்சு போட்டுட்டு நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துட்டேன். 3 பேருக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்துறேங்க. சின்ன டம்ளர்ல 3 பேர் குடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். ஒரு 8 மிளகு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு துண்டு இஞ்சி, இது ரெண்டுமே கொஞ்சம் இடிச்சிட்டு அந்த தண்ணியில சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க இந்த செம்பருத்தி இதழ்களை உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுலயே பாத்தீங்கன்னா இந்த பூவெல்லாம் கலர் மாறிடுச்சு. அந்த கலர் எல்லாமே தண்ணியில இறங்கிருச்சு. இப்ப இது கூட 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா டீ தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க. நான் பாத்தீங்கன்னா பக்கத்துல என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல இருந்துதான் அந்த செம்பருத்தி பூக்களை பறிச்சேன். நிறைய கிடைக்கும் போது என்ன பண்ணுவேன்னா பறிச்சுட்டு வந்துட்டு காம்பெல்லாம் பிச்சுட்டு அந்த பூவை மட்டும் தனித்தனியா இதழ்களா பிரிச்சு அப்படியே லைட்டா நிழல்லயே வச்சிருவாங்க. அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன்னா நம்ம ஒரு 4-5 நாளைக்கு டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பூவெல்லாம் லைட்டா வாடிரும், இருந்தாலும் அதோட சத்து அதுல இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். டீ தூள் சேர்த்து 1 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இது கூட இனிப்புக்கு நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். இன்னொரு ஸ்பூன் கூட நீங்க வேணும்னா சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்படியே நீங்க சர்வ் பண்ணலாம். நீங்க சர்வ் பண்ணும்போது பாருங்க கொஞ்சம் ப்ரௌனா இருக்கு. டீ நல்லா ப்ரௌனா இருக்கு. இப்ப இது கூட ஒரு டம்ளர் டீக்கு ஒரு 5-6 சொட்டு லெமன் ஜூஸ் நீங்க கலந்தீங்க அப்படின்னா பாருங்களேன், அந்த ப்ரௌன் கலர் அப்படியே ரெட்டா மாறது உங்களுக்கு தெரியுதா? லெமன் சேர்க்காமையும் குடிக்கலாங்க.